இதுதான் பொல்லாத காலம். விஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே செஞ்சலப்படுகிறான். எங்க யோபையா பார்த்தா சிரிச்சுக்கினே இருப்பார். அதே மாதிரி நிறைய பேர் சிரிச்சுக்கினே இருக்கிறான். ஆனா போய் விசாரிச்சு பார்த்தா தெரியும், வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், அவ்வளோ பாடுகள், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, தொழில் செய்கிற இடத்துல போட்டி, யாரை மெரிச்சு யாரை சாவடிக்கலாம், யாரை ஏமாற்றி எதை பிடிக்கலாம், எதை யார் எப்போ ஏமாந்தா அடிச்சுக்கிட்டு போகலாம், அபகரிக்கலாம் என்று சொல்லி எத்தனை பேர் சுத்திக்கின்னு இருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய பாதிப்பும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்குது. வெளியே பார்ப்பதற்கு சிரித்த முகம், ஆனால் உள்ளுக்குள்ள 1008 பிரச்சனைகள். எனக்கு அன்பானவர்களை, ஏன் மனுஷன் வாழுகிற இந்த பூமி இயற்கை நல்ல நன்கொடைகளை வழங்கி இருக்கிறது, ஆனால் மிருகம் கூட அதற்கு நல்ல மனித நேயம் கொண்ட மிருகமாய் இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு இல்லாத மனித நேயம் தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? எவ்வளவு பணங்கள், பொருட்கள், எவ்வளவுதான் இந்த பூமியில சேர்த்தாலும், எவ்வளவு ஆஸ்தியை சேர்த்தாலும், பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, இந்த இரவிலே உன் ஆத்மா எடுக்கப்பட்டு போனால் உன் ஆத்மா எங்கே போகும்? நரகத்திற்கா அல்லது சொர்க்கத்திற்கா? ஆண்டவர் கேட்கிறார். இந்த உலகத்துல எல்லா பேரும், பதவியும், புகழும், பணமும், ஆஸ்தியும், சொத்தும் சேர்த்து வைக்கலாம். நம்மை சுற்றிலும் சொந்த பந்தங்கள், ஜாதி ஜமத்து, நம்மை சுற்றிலும் ஏகப்பட்ட தலைக்கட்டுகள் இருக்கலாம், நம்மை சுற்றிலும் ஒரு பெரிய திரள் கூட்டங்கள் இருக்கலாம். ஆனால் இன்று இரவு உன் ஆத்மா உன்னை விட்டு எடுபட்டு போனால், உன் ஜீவன் உன்னை விட்டு எடுபட்டு போனால், உன் சொந்தங்களும் பந்தங்களும் நம்முடையவர்கள் எல்லோரும் கொண்டு போய் நம்மை மண்ணில புதைத்து விடுவார்கள். அதில் இருந்து பிரிந்து போன ஆத்மா எங்கே போகும் என்று சொல்லி தெரியுமா? ஒன்று நரகத்திற்கு போகும், இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போகும். சொர்க்கத்துக்கு போனா ஒரே வழி இயேசுதான். அந்த சொர்க்கத்திற்கு போகத்தான் எவ்வளவு பேர் இருக்கிற எல்லா வேலைகளை விட்டு நாங்கள் உங்களை தேடி வந்து இயேசு கிறிஸ்துவை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இந்த பூமியிலே மனுஷன் எங்க சுற்றினாலும் அலைந்தாலும், இந்த பூமியில பாவத்தை மன்னிக்கிற, பாவத்தை சுத்திகரிக்கிற, பாவத்திலிருந்து மீட்டு பரிசுத்தப்படுத்துகிற ஒரே ரத்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ரத்தத்தினால கழுவப்படாத எந்த மனுஷனும் சொர்க்கம் போக முடியாது, நரகம் தான் போகணும். அந்த நரகத்திலிருந்து மீட்டு இயேசுவின் இடத்துல கொண்டு போய் பரலோக ராஜ்யத்துல, சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கத்தான் இந்த மாலை வேளையில உங்களை தேடி வந்திருக்கிறோம். அந்த இயேசுவை தெரிந்து கொள்ளுங்கள், அந்த இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள். மேலும் இந்த இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால், நரகத்திலிருந்து மீட்கப்பட்டு உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் உயிரோடு கூட ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிய விரும்பினால், பக்தி நகர் பகுதியிலே பாரதியார் தெருவிலே ஜார் கிறிஸ்தவ மிஷன் என்கிற திருச்சபை உண்டு. பாஸ்டர் யோபையா இருக்கிறார்கள், சிரித்துக் கொண்டே இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில சிரிப்பு உண்டாக, மகிழ்ச்சி உண்டாக அவர்கள் உங்களுக்கு ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். நன்றி தகப்பனே. சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்ட இந்த பகுதி மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பங்களில் சமாதானம் உண்டாவதாக, வியாதி பலவீனங்கள் விக்கிரங்கள் மாறுவதாக, எல்லா பிசாசின் தொல்லைகள் அவர்களை விட்டு நீங்குவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, வியாதி பலவீனங்களில் இருந்து முற்றிலும் விடுதலையாவார்களாக. இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ ஆவியருடைய சமாதானம் இருக்கட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு நபருடைய இருதயத்திலும் இயேசு இயேசு அந்த இயேசுவின் சமாதானம் ஆளுகை செய்யட்டும். அப்பா, இப்போது பலவீனத்தோடு கூட இருக்கிறார்கள், இயேசுவின் நாமத்தினால இப்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த வீட்டில் பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ, படுக்கையில் இருக்கிறார்களோ, வியாதிப்பட்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே பொல்லாத கிரியைகளினாலே அலைகழிக்கப்படுகிறார்களோ, இந்த சத்தத்தின் மூலமா இந்த பகுதியிலே விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருக்களை, ஆவிகளை, ஆதிக்கங்களை கட்டி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கொடுப்பீராக, இந்த பகுதியை விடுதலை செய்வீராக, சமாதானம் உண்டு பண்ணுவீராக. இந்த பகுதி ஜனங்களுக்கு தேவ ஆசீர்வாதம் அளவில்லாமல் இறங்குவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு இல்லத்திலும், ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆளுகை செய்வீராகப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு, ஆண்டவரே ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் ஒருமனப்பட்டு, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பகுதியில் ஒரு மகா பெரிய அன்பும் சமாதானமும் நிம்மதியும் ஆளுகை செய்வதாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் தனித்தனியாய் பிள்ளைகளை
ஆஸ்வதிப்பீராக, மகிமைப்படுகிறாக, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மேலும் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிய விரும்பினால் இதே பகுதியில கடைசி தெருவில் சகோதரர் மூர்த்தி அவர் வீட்டிலே மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் மாலை ஆராதனை நடக்கும். அங்கு இயேசுவை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் குடும்பத்திலே பிரச்சனைகளா, தொல்லைகளா, சமாதானம் இல்லையா, கட்டுகளா, ஒரு உபத்திரவங்களா, போராட்டங்களா, வியாதி பலவீனங்களா, உங்களுக்கு நாங்கள் செபிப்போம். உங்கள் குடும்பங்களுக்குள் சமாதானம் உண்டாகும், எல்லா பிரிவினைகள் ஒழிந்து ஒருமன ஆவி கிரியை செய்யும். உங்களுக்காக செபிக்க அங்கே ஊழியர்கள் இருக்கிறார்கள். வாருங்கள். இதே பகுதியில சகோதரர் மூர்த்தி அவருடைய வீட்டிலே மாலை கூட்டம் நடக்கும். அங்கே வந்தால் உங்களுக்காக நாங்கள் செபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் இந்த பகுதியில் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே, மயக்கிடுமே.